ஒரு தியரி திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முடிவுதான் சங்க காலத்தின் தொடக்கம்னு சொல்லப்பட்டது. நான் சொன்னேன் அதுவும் சரி கிடையாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா கீழடி வந்து ஒரு துவக்கம். இது நமக்கு நல்லா தெரியணும். கீழடி வந்து ஒரு நகரம் கூட கிடையாது. இட்ஸ் பேசிக்கலி எ ஒர்க் ஷாப். நம்மளாம் என்ன பெருமைப்படணும்னா ஒரு ஒர்க் ஷாப்லயே அத்தனை வசதியோட டிரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாத்தோட இருந்திருக்காங்க தமிழர்கள்னா இவங்க அவங்க வாழ்ந்த இடத்துல எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு, வாழ்ந்த இடம் நகரமா தான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இதெல்லாம் கற்பிச்சுக்கிட்டது. முதல்ல அகழ்வாராய்ச்சி பண்ணவங்க என்ன சொன்னாங்க, பழைய கற்காலம் அதாவது எப்படி இருந்துச்சு, வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க, பழைய கற்காலம், புதிய கற்காலம், பித்தளை, வெண்கலம், இரும்பு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்டேஜ் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சிவக்கலையில வந்து நம்முடைய இரும்பு பட்டறையை கண்டுபிடிச்சோம். துருக்கியில கிமு 13ஆம் நூற்றாண்டுல ஒரு இரும்பு பட்டறை இருந்தது. அந்த இரும்பு பட்டறை தான் உலகின் மிக பழைய இரும்பு பட்டறை. அதனால் இரும்பின் பயன்பாட்டை கண்டறிந்தவர்கள் துருக்கியர்கள் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கிமு 15ஆம் நூற்றாண்டு, அதுக்கு 200 வருஷங்களுக்கு முன்னாடி சிவக்கலையில வந்து இரும்பு பட்டறை இருந்தது என்பது ஆதாரபூர்வமாக ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஏன் ஆதாரபூர்வமான திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அந்த ஆய்வின் முடிவுகள் 4 பரிசோதனை சாலைகளுக்கு, அமெரிக்காவில் உள்ள புளோரிடா உட்பட 4 பரிசோதனை சாலைகளுக்கு அனுப்பப்பட்டன. 4 பரிசோதனை சாலைகளுமே இந்த ஆய்வின் முடிவினை உறுதிப்படுத்தினார்கள். இப்போ இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா, இரும்புடைய பயன்பாட்டை முதல்ல கண்டுபிடிச்சது வந்து தமிழர்கள். ஆஸ் ஆன் டேட் இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழர்கள் பித்தளைக்கு வெண்கலத்துக்கும் போகவே இல்லை. அப்போ இதுவரைக்கும் இருந்த அந்த இது தியரி இருக்கு பாருங்க, முதல்ல பழைய கற்காலம், அடுத்து புதிய கற்காலம், அடுத்து பித்தளை, அடுத்து வெண்கலம், அதுக்கு அடுத்து இரும்பு, சரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இங்க வந்து இரும்பு தாதுக்கள் இருந்தன. நம்ம இரும்பு அடிப்படையை வச்சு நம்முடைய மக்கள் வந்து என்ன செய்ய முடியும்னு சொல்லி பார்த்தாங்க. அங்க சிந்து சமவெளியில வந்து காப்பர் இருந்தது, அதிகமா இருந்தது. அவங்க காப்பர்ல இருந்து அடுத்து பிரான்ஸுக்கு போனாங்க. சரி, ரெண்டாவது விஷயம், இப்ப இது வந்து வேத காலத்துக்கு இணையானது அல்லது முற்பட்டதுன்னு தான் நம்ம வந்து இதை கீழடியை வந்து சொல்ல முடியும். ஏன்னா இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுல கிமு 6ஆவது நூற்றாண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல தமிழ் எழுத்துருவான ஒரு மொழியாக இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பிராகிருதி தான் அது வரைக்கும் எழுத்துரு பெற்ற முதல் இந்திய மொழி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அசோகாஸ் எடிக்ட்னு சொல்லுவாங்க, அசோகருடைய கல்வெட்டுக்கள், அது கிமு 3ஆவது 4ஆவது நூற்றாண்டை சேர்ந்ததுனால அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னு. இப்ப கிமு 6ஆவது நூற்றாண்டுல தமிழர்களுக்கு எழுத படிக்க தெரியும். அது யாருக்குள்ள எழுத படிக்க தெரியும்? புலவர்களுக்கா? குயவனுக்கு. மண்பாண்ட செய்யறாரு அவருக்கு, அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, என் பேர் எழுதி கூடியான்னு கேட்டோம்னா ஆதன்னு சொல்லி பேர் எழுதி கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு எல்லா மக்கள்கிட்டையும் வந்து எழுத்தறிவு இருந்தது அப்படிங்கறது ஆதாரபூர்வமாக, மறுபடியும் சொல்றேன், ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது.